மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்க போகின்ற ஒரு மாதமாக அமைகிறது. ஜூன் மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்க போவதால் உங்களின் முயற்சிகள் அதிகரிக்கும், சுய தைரியம் மேலோங்கும், உற்சாகமாகவும் கலகலப்பாகவும் இருப்பீர்கள். நினைத்ததை அடையக்கூடிய மன தைரியத்தையும் மனோபலத்தையும் பெறுவீர்கள். ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்று உங்கள் ராசியில் இருக்கும் சுக்கிர பகவான் கடக ராசியான 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குரு பகவானுடன் சுக்கிர பகவான் இணையும் பொழுது குடும்பத்தில் நன்மைகள் அதிகம் நடைபெறும். இதுநாள் வரை இருந்த தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தின் வருமானம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலை மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகும். வேலையில் நன்மதிப்பை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். மிதுன ராசியில் புதன் பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கும் இக்காலத்தில் அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படும். அரசு சம்பந்தப்பட்ட ஏதேனும் விஷயங்களுக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் தற்பொழுது அதில் உங்களுக்கு சாதகமான முடிவை பெறுவீர்கள். ஏதோ ஒரு டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் செயல்கள் பிறரை அதிகாரப்படுத்தும் வகையில் அமையும். இதனால் சிலரின் வெறுப்புகளையும் சம்பாதிப்பீர்கள். இதனால் வரை உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் இம்மாதத்தின் 20ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். இதனால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் மறைவதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இந்த அதிர்ஷ்டம் சகோதர சகோதரிகள் வழியிலும் மண் மனை நிலம் போன்றவற்றின் மூலமும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. உங்கள் உடல் நலத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தை சனி பகவான் தனது சமசப்தம பார்வையால் பார்வையிடுவதால் உடல் நலத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். டென்ஷன், அலைச்சல் என ஏதேனும் ஒரு தொந்தரவு உடல் நலத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ராசிநாதன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் எதையும் கடந்து முன்னேறுவீர்கள். வருட கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. மிதுன ராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் குடும்ப உறவில் உள்ள ஒரு நபரால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகிறது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது மேலும் சிறப்பை ஏற்படுத்தும்.